ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன். நான் உங்கள் டேவிட். வீடியோட முடிவில் சொன்னால் நிறையா பேர் மறந்துடுறீங்க. ஸோ வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே சொல்கிறேன், நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே நிறையா பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக முறையாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் இன்ஸ்டாவில் பார்த்து இப்படி எல்லாமாடா வீடியோ எடுத்து போடுவீங்க அப்படின்னு சொல்கிற ஒரு சில வீடியோவை எடுத்து நம்ம ட்ரோல் பண்ணி இன்றைக்கி நான் உங்களுக்கு அந்த வீடியோ நான் பார்த்து நானே மனசு விட்டு சிரித்த அந்த வீடியோவை நான் உங்களுக்கு காட்டலான்னு இருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேங்க்யூ. அடுத்து நடைபெற இருக்கக்கூடிய 2024 26 தேர்தல்ல இப்படி ஒண்ணுமே தெரியாம இருக்காரு. இவருக்கு என்னங்க தொழில்? அரசியல்வாதி தான். நிச்சயமா வெற்றி பெற்று திராவிட முன்னேற்ற கழகம் 7வது முறையாக ஆட்சி அமைக்கும். ஐயோ, மீண்டும் மீண்டுமா சார்? மக்கள் மத்தியில எப்படி இருக்கு சார்? மக்கள் மத்தியில திமுக ஆட்சி மேல மக்கள் மத்தியில எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கு சார்? ஸ்டாலின் சார் அவர்களே, எந்த எந்த வருஷத்துல வாழ்றோம்னு தெரியாத அளவுக்கு கூட வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. இந்தியாவில தான் இருக்கீங்களா, வேற எதுவும் நாட்டில் இருக்கீங்களான்னு தெரியல. 2024 ஆமா, இப்ப நம்ம 2023 இருக்கோம். தமிழ்நாடு சிஎம்ஏ சொல்லிட்டாரு, 2023 காலண்டரா மாத்துங்களா எல்லாரும். என்னது பொட்ட நாய்க்கு போறவங்க அநியாயம் பண்றீங்க ப்ரோ. ஆனா இன்னும் என்னை தெருமாக்குள்னு ஓட்டுறாங்க. அதை இன்னும் ஓட்டிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? அவர் மூஞ்சி ஒரு நிமிஷம் பாருங்க, பாவமா இருக்குங்க. ஏன் இப்படி ஓட்டுறீங்க? ஒரு அளவா ஓட்ட வேண்டியதானே? ஐயோ ஐயோ. நாங்க மதுரைக்காரங்கனால எப்படி இருப்பாங்க உங்களுக்கு தெரியும் இல்லையா? நேச்சுரலாவே ஒரு ஆட்டிடியூட் இருக்குமா, நம்ம நடந்தாலே அதுல ஒரு ஆட்டிடியூட், பேசுறதுல ஒரு ஆட்டிடியூட். திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்லை வரலாம். ஆமா, மதுரைக்காரங்களால எப்படி இருக்குன்றது தெரியும், ஏன்னா நானும் மதுரைக்காரன் தான். பட் இவருக்கும் மதுரை எந்த சம்பந்தமும் கிடையாது. இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். இவருக்கெல்லாம் சீட் எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல, முகரையை பார்த்தாலே சொல்லிடுவேன். என்ன சொல்லு? இந்த வீடியோ நான் முன்னாடியே பார்த்திருக்கேன். Do you consider yourself an atheist? நீங்க atheist கன்சிடர் பண்றீங்களா? நான் ரிலிஜியஸ் நீங்க. Are you religious? நீங்க religious personally? புரியல எனக்கு. அட பொம்மால ஒண்ணும் தெரியாத மண்ணு கூறிய. ஏன்னா அவரு கலைஞர் போட்டோ வச்சு ஜூம் பண்ணி ஒரு வாய்ஸ் கொடுத்தாங்க பாருங்க. ஃபேக்ட். இதுவரை பார்த்தது திராவிட மாடல் அரசின் பார்ட் 1 தான். வீடியோ ஒரிஜினல் வீடியோ பார்க்கும் போதே சரி போறது. 2026 வெர்ஷன் 2.2 லோடிங், அதில் இன்னும் சாதனைகளை படைப்போம். இந்த லட்சணத்துல ஒரு இன்னும் 5 வருஷம் ஆகணும் மாமா. தமிழ்நாடே எழுதுறாங்க, பில்டிங் ஃபுல்லா எழுதுறாங்க. கருணாநிதி மால், கருணாநிதி சினிமா தியேட்டர், கருணாநிதி பிளேட்பாரம், கருணாநிதி கக்குசு, கருணாநிதி வந்து ஒண்ணுக்கு போற. முடியல. ஒரு ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்து கிடைக்கான். சூப்பர் மேரியோ கேம் விளையாண்டுக்கிட்டு இருக்கியான். எவனோ நம்ம பையன்தான். ஐயா 2 சோடா கொடுங்க ஐயா. யோ கடையில எவனும் இல்லையா? டேய் அறிவிட்ட மடப்பழுகளா, ஏன்டா கடையை திறந்து வச்சுட்டு எங்கடா போய் தொலைஞ்சீங்க? 100% அப்படியே இந்த கேட்டுக்கும் அந்த கடைக்கும் அந்த டைலாக்குக்கும் மேட்ச் ஆகுது. ஆனால் எப்படி தான் இப்படிலாம் எடுத்து போகிறீங்களோ கரெக்டாக மேட்ச் பண்ணி.
ஆமாம், ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கள்ள கண்டா நாயக்கண்ணா, நாயக்கண்டா கள்ளக்கண்ணா, ரெண்டும் கிடச்சா அடிக்கணும் தான் தோணும். நாயோட மைண்ட் வாய்ஸ் ஆகிட்டு. ஒரு வீடியோ எனக்கு ரொம்ப பிடிக்கும், கருத்தா இருக்கும். டேய் மாப்பிள, 49 ரூபாய் ட்ரீம் 11 போட்டு 3 கோடியை ஜெயிக்கலான்னு பார்த்துக்கிறியா? 49 ரூபாய் நக்கிட்டு போயிட முடியே. 49 ரூபாய்க்கு ஒழுங்கா ரீசார்ஜ் பண்ணிட்டு ஏதாவது படத்தை பார்க்குற வெளியே போயிரு. சீன் படம் கீன் படம். ஆனா உண்மையிலே நம்ம போடுற காசு இல்லாம போயிரு. எனக்கெல்லாம் நடந்திருக்கு. ட்ரீம் லெவல் கிடையாது, இன்னொரு ஆப்பு. சூப்பரா பண்றாரு. ஆனா இந்த மீடியாக்காரங்க இவரெல்லாம் கூப்பிட்டு எதுவும் இன்டர்வியூ எடுக்க மாட்டாங்க. இவரை மாதிரி ஆளுங்க வந்து கடைசி வரைக்கும் இப்படிதான் இவங்களுடைய திறமையை அவங்களுக்குள்ளேயே தான் வச்சுக்கிட்டு இப்படி ரோட்ல தான் வெளிப்படுத்த முடியும். இவங்களுக்கான சான்ஸ் எங்கேயுமே கிடைக்காது. தேவையே இல்லாதவங்களை கூப்பிட்டு இந்த மீடியாக்காரங்க இன்டர்வியூ எடுப்பாங்க. ஏன் இவரெல்லாம் கூப்பிட்டு பேசினா பேசவே மாட்டாங்க. இங்கே சொல்லலாம். தம்பி வணக்கம் தம்பி, நம்ம பைக்கா பைக்கு ஒரு 100 ரூபா கொடுத்து டோக்கன் வாங்கிக்க. இதுதாங்க இந்தியா. இந்தியாலலாம் வண்டி ஓட்டும் போது கவனமா ஓட்டணும். உனக்கு சுடவே தெரியல மூம்பு. இவ்வளவு பக்கத்துல போயும் அடிக்க முடியாட்டி என்ன மனுஷயா நீங்களாம்? அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன். இப்ப நான் தான்டா ஊரோட டாப்ல மத்த எல்லாருமே எனக்கு கீழே தான். ஆமா, அப்ப அப்படி உட்கார்ந்து இருக்கும் போது அந்த ஒரு வீடியோல இருந்த ராஜ பரம்பரையை சேர்ந்தவங்க அப்படிதான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி மனசுல இருக்கும். அந்த பஸ்ல அந்த சீட்ல உட்கார்ந்துருக்கும் போது. ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியம்மாள் 1 டே கிளாஸ்ல ஜாயின் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு சைக்கிள் பேலன்ஸே கிடையாது. சூப்பரா ஓட்டிட்டாங்க. வாழ்த்துக்கள் பாண்டியம்மா சிஸ்டர், ரொம்ப அழகா ஓட்டுறாங்க. நல்லா தானேங்க போயிட்டு இருந்துச்சு. சரி, எனிவே ஓகே, வாழ்த்துக்கள். அந்த ஒரிஜினல் பாண்டியம்மா வீடியோ நல்லா இருக்கும், இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான் காய்ஸ், நீங்கள் ஓரளவுக்கு வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நான் பார்க்கும்போது நான் என்னையே அறியாமல் நான் நிறையா விஷயம் நான் பார்த்து சிரிச்சிருக்கேன்டா. இப்போலாமா கூட நம்ம எடுக்கிற வீடியோ நம்மளை இந்தளவுக்கு சிரிக்க வைக்குது. பட் நான் பார்த்து ஒரு கோவப்பட்ட ஒரு விஷயம் அந்த வீடியோவில் என்ன அப்படின்னா, அந்த ஒருத்தர் பஸ் ஸ்டாண்டில் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்தார்ல, அவரெல்லாம் வந்து சோசியல் மீடியாவில் தான் வீடியோ போட்டிருக்காரு. எத்தனையோ மீடியாக்காரங்க அவரை பார்த்துருப்பாங்க. ஏன் அவர் வேறு ஸ்டேட்டாக இருந்தால், இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே வீடியோ பார்க்குறோம், வேறு ஸ்டேட்டில் இருக்கவங்க, வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க, எங்கெங்கே இருந்து வீடியோ போடுறவங்கலாம் கூப்பிட்டு நம்ம தமிழ்நாட்டில் வச்சு சோசியல் மீடியாக்காரங்க இன்டர்வியூ எடுத்து போடுறாங்க. இந்த மாதிரி திறமையான ஆள்லாம் கூப்பிட்டு யாருமே ஒரு வாரத்தை கூட இன்டர்வியூ எடுக்கிறது கிடையாது, அவர்கிட்ட பேசுறது கிடையாது, அவருக்கான சான்ஸை கொடுக்கறது கிடையாது. கடைசி வரைக்கும் திறமை இருக்கவங்க இப்படி ரோட்டில் தான் இருக்காங்க. திறமையே இல்லாமல் கண்டது கிடையாது பண்ணிக்கிட்டு இருக்குவீங்க, செலிப்ரிட்டி ஆகி பெரிய ஆள் ஆயிடுறாங்க. பட் அதெல்லாம் நினைக்காது. எனிவே, நீங்கள் இந்த வீடியோ பார்த்து ஓரளவுக்கு என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோ இதை விட நம்ம பெஸ்ட்டான வீடியோலாம் நான் உங்களுக்காக தேடிட்டு இருக்கேன். நான் நல்ல கலெக்ட் பண்ணி ஒரு நல்ல பர்ஃபெக்டான வீடியோவாக இனி வர காலங்களில் வரும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நம்ம அடுத்து மோட்டோ விளாக்கு பண்ண போகிறோம் சிட்டிக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான ஹெல்மெட்டு, கேமரா அது வாங்க வேண்டிய தேவைகள் கொஞ்சம் இருக்குது. கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால அது அப்படியே பெண்டிங்கில் இருக்குது. வாங்கினோன்னா கண்டிப்பாக நம்ம மதுரை சிட்டி குள்ளே தான் நம்ம போகிற வர இடம். மதுரை சிட்டி எப்படி இருக்குது, இங்கே ஸ்மார்ட் சிட்டி வேலைன்னு சொல்லிட்டு நிறைய வேலை பார்த்துட்ருக்காங்க. ஸோ என்னெல்லாம் வேலை நடந்துகிட்ருக்கு, டிராஃபிக் இங்கே மதுரையில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம வீடியோவாக எடுத்து நம்ம சேனலில் போட போகிறோம். ஸோ அதை நீங்கள் பார்த்து ஒரு சோசியல் அவேர்னஸ் கற்றுக்கோங்க.
ட்ரோல் வீடியோ வந்து மேக்ஸிமம் சிரிக்கிறதுக்கு மட்டும்தானே தவிர யார் மனசையும் கஷ்டப்படுத்துறது கண்டி கிடையாது. சிரிக்கவும் சிந்திக்கவும் தான். மற்றபடி யார் மனசையும் கஷ்டப்படுத்துறதுக்காக நம்ம எந்த வீடியோவும் எடுத்து போட கிடையாது. ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அதை வீடியோவாக எடுத்துகிட்டு விட்டுருங்க. அதை சீரியஸெல்லாம் கொண்டு போக வேணாம். பட் ஒரு சில விஷயம் வந்து இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் நானே சீரியஸாக பேசியிருப்பேன். ஏன்னா அது அந்த மாதிரி நடந்திருக்கும், ரியாலிட்டியாகவே அந்த மாதிரி நடந்திருக்கும். ஸோ அதனால் நானும் கொஞ்சம் ஆவேசமாக பேசியிருப்பேன். மித்தபடி நம்ம யார் மனசையும் கஷ்டப்படுத்துறதுக்காண்டிலாம் வீடியோவாக போகிறதில்ல. நான் பார்த்து எனக்கு தோன்றதை நான் அதை வீடியோவாக போடுறேனே தவிர எந்த ஒரு உள்நோக்கமும் எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஸோ என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி தான் நான் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி இல்லை வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குது, ஏதாவது குறை இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கமெண்ட்டில் சொன்னீங்க அப்படின்னா நான் கண்டிப்பான முறையில் அதை நான் மாற்றிக்கி திருத்தி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் வீடியோ ரெடி பண்ணி நான் கலெக்ட் பண்ணி போடுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி வீடியோ பார்க்க சொல்லுங்கள். அவங்களையும் சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.